மித்தூஸ் ஆரோக்கிய சமையல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, சுரக்காய் மோர் குழம்பு வந்து எப்படி செய்யறதான்னு பார்க்கலாங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி தாங்க. ஒரு 1/2 அன் ஹவரில் வந்து குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி தான். மோர் இருந்தால் போதுங்க, குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து சுரக்காய் வந்து ஒரு சுரக்காயில் வந்து பாதி அளவு வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணி ஊற்றிட்டு காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பும் மஞ்சளும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக விட்டுக்கலாங்க. ஒரு 15 மினிட்ஸில் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நல்லா வெந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம காயை வந்து வேக வச்சுக்கலாம். மோர் குழம்புக்கு எப்போவுமே வெண்டைக்காய், பீக்கங்காய், சுரக்காய் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நான் வந்து சுரக்காய் அதனால் வந்து எடுத்திருக்கேன். காயை வந்து நல்லாவே வெந்துடுச்சுங்க. இப்போ தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு மூடி அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. 2-3 சின்ன வெங்காயம், சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, பச்சரிசி வந்து 1 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் வந்து எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொரகொரப்பு இல்லாமல் நம்ம நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சி எடுத்துட்டு வேக வச்சுருந்த காயோட வந்து தேங்காய் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேகணும். நல்லா கொதி வர வரலும் நல்லா வேக விட்டுக்கலாங்க. பாருங்க, நல்லாவே வெந்து வந்துடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மோர் வந்து சேர்த்துக்கணும். நான் நல்லா மோர் வந்து நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தான் அந்த காய் வந்து சேர்த்துக்கணுங்க. சூடாக வந்து அப்படியே சேர்த்துட்டோம்னா திரியாக வந்துடும். அதனால் ஆற வச்சு தாங்க சேர்க்கணும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு வந்து கொடுத்துடலாம். தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகும் உளுத்தம்பருப்பும் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வந்து எடுத்துருக்கேங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு வந்து சேர்த்துக்கலாம். வரமிளகாய் வந்து ஒரு 2-3 வரமிளகாய், கருவேப்பிலை தழை ஒரு கொத்து வந்து சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த மோர் குழம்புல வந்து சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு டேஸ்டியான மோர் குழம்பு வந்து சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்தூஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.